வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு பிரைடல் vlogல நம்ம ஆவடி போறோம். நம்ம இன்னைக்கு நர்மதா வந்து அவங்களோட ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த பிரைடல் vlog நான் உங்களையும் வந்து கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs, ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ without further delay, let's get into the video. ஸோ எப்பயும் போல் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நம்ம மதியமே கிளம்பிட்டோம். அதே மாதிரி சுட்டெரிக்கும் சூரியன். நம்ம வந்து அன்னைக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு போயிருந்தோம். நம்ம கூட ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஆஷா வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கான டீம் இதுதான். நான் மேக்கப், ஆஷா வந்து ஹேர் ஸ்டைல். போகும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஹைவேஸில் போனோடனே மழை தூர ஆரம்பிச்சிது. இந்த டைமில் தான் வந்து கார் எடுத்துகிட்டு பிரைடல் vlog அப்படின்ட்டு போனாலே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து வெயில் அடிக்கிறது கூட என்னால் பொறுத்துக்க முடியும். மழை பெஞ்சதுன்னா கார் நின்றுமோ, ஏதாவது பிரச்சனையாயிருமோ வேற எனக்கு பயமாக இருக்கும். ட்ராவலே வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் மாதிரி இருந்தது. நம்ம வந்து ஆவடிக்கு போயிருந்தோம், எம்கேஎன் பேலஸ்க்கு. ஒரு பெரிய மண்டபம். அங்கே வந்து நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். லைக் என்ன சொல்கிறது, யாருமே வரல. மண்டபம் காலியாக இருந்தது. பிரைடோட ஃபேமிலி மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு பொண்ணோட ரூமை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். எனக்கு தமிழே வரல. ஸோ பிரைடு ரூமுக்கு நம்ம போகும்போது ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட கிட்ட நல்லா பரப்பி வச்சாச்சு. நான் வந்து ஃபுல்லாக ட்ராலியில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு டஃபில் பேக். இதுதான் நம்ம கிட். ஃபுல்லாக பவுச்சஸில் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைடு வந்து சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சாரியை வந்து ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிடலாம். அவங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்கல. அதனால அங்கே ஆன் ஸ்பாட்டில் நம்ம வந்து பின்னிங் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு சில சில்க் சாரீஸ் வந்து நம்ம பேச்சே கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ஒன் ஆஃப் த சாரீ. நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கவே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சது நல்லதாக போச்சு. பொறுமையாக அதை வந்து ப்ளீட் எடுத்து பின் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டைம் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கீழே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் பொண்ணு சாப்பிட்ல அப்படின்னாங்க. ஸோ அதனால் சாரியை பின் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கீழே போய் குட்டியாக சிம்பிளாக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி மேலே வந்தோம். மேலே வரும்போது கரெக்டாக பிரைடு வந்து சாப்பிட்டு ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து அட்வான்ஸ்ட் ஹெச்டி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பிஃபோர் மேக்கப். இப்போ வந்து நம்ம ஸ்கின் ப்ரெப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஆஷா அங்கே வந்து ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரைடோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸி பிரைட், சைட் பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்கப் வந்து அட்வான்ஸ்ட் ஹெச்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் உங்கள் இஷ்டம். லைக் என்ன சொல்கிறது, அதில் பண்ணுற ஐ லுக் அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து அப் டு யூ. எனக்கு என்ன நல்லா இருக்குமோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு அதை ஃபேஸில் நல்லா சோக்கான அப்புறம் நம்ம வந்து கலர் கரெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து பிரைடு வந்து லென்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னது வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம கிரே கலர் லென்ஸ் வச்சுருந்தோம். ஏன்னா ரிசப்ஷன் அப்படின்றனால. அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு சாரீ தான் கட்டுறாங்க. பட் ஆனாலும் ஜுவல்ஸ்லாம் நல்லா கிராண்டாக இருந்தது. ஸோ கிரே வச்சா இன்னும் நல்லா எடுத்துக்காட்டும் அப்படின்ட்டு கிரே போட்டுட்டு திருப்பி கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம கன்சீலிங் பண்ணோம். கன்சீலிங் பண்ணும்போதே நமக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன் ஈவனாக காட்டுற மாதிரி தான் நான் வந்து பண்ணிடுவேன் முக்கால்வாசி டைம். அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் வந்து இவங்களை விட லைட்டாக போட்டிருந்தேன் நான், இவங்களோட ஸ்கின் டோன் விட. பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி ஃபைனல் அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதும் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருந்தது. அதனால நான் பொறுமையாக டைம் எடுத்து நான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து எடுத்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன். அது வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நானும் மேக்கப் போட்டு போனோடனே எனக்கே வந்து வீடியோவில் பார்க்கும்போது பரவாயில்லையே, மேக்கப் போட்டால் நம்ம மூஞ்சி ஒழுங்காக தான் இருக்குது, மேக்கப் போடாமல் பிச்சைக்காரி மாதிரி போகக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கன்சீலிங், ஹைலைட்டிங் அந்த இதுக்கு போகிறோம். இந்த மாதிரி தான் ஆஷா கூட போனால் கதை பேசிக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்ல, என்னது அப்படியா ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படியா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு எங்கள் அம்மாவும் இருப்பாங்க. எங்கள் அம்மா கூடயும் அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம் புக்கிங்கே.
ஸோ இவங்களுக்கு வந்து க்ரீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுனால கண்ணு கீழே வந்து நான் செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து கான்டோரிங் அந்த இதுக்கெலாம் போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு க்ரீம் கான்டோர் நம்ம வந்து இது பண்ணுறோம். இவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருந்தேன். போட போட அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு வந்து அந்த ரூமும் காலியாக இருந்தது. நம்மள என்ன ஏதுன்னு கேட்க ஆளே இல்லை. பிரைடும் வந்து இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னா அமைதியாக கொடுத்துட்டே இருந்தாங்க டால் மாதிரி. அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் என்னோட கிட் வைக்கிறதுக்கு ஒரு சேரோ ஸ்பேஸோ இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தான் பாத்ரூம் டோரும் இருந்தது. அதனால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணி அந்த பெட் பின்னாடி அங்கே வச்சுருந்தேன். ஸோ அடுத்து வந்து க்ரீம் கான்டோர் முடிச்சுட்டு க்ரீம் ப்ளஷ் வந்து போட்டுட்டு இருந்தேன். பிரைடுகிட்ட வந்து நான் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன், பயமாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது போடும்போது எல்லா பிரைடும் ஐயோ முடிஞ்சு தெரியாமல் இவங்களை கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அததான் அவங்களும் வந்து கேட்டோடனே அவங்க வந்து என்ன பயமா இருக்கா அப்படின்னா லைட்டா அப்படின்னாங்க. ப்ளஷ் வந்து இது பண்ணிட்டு அடுத்து பிரான்சிங். இப்போ வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக போகிறோம். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு. எங்கள் அம்மாவும் வந்து பின்னாடி பிரைடை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் பிரைட்ஸ்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி உட்காரும்போது அந்த ஒரு ஸ்டெப் பண்ணும்போதும் லைட்டாக வந்து அவங்களுக்கு பயம்தான் இருக்கும். ஐயோ அதிகமாக போகிறாங்க, ஐயோ நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பட் போடுற நம்மளுக்கு வந்து தெரியும் அது அவுட்லுக் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஹைலைட்டிங் பண்ணுறோம். இவங்களுக்கு நான் பேஸ் வந்து அப்படியே நல்லா க்ளோயியாக இதுவாக லைக் என்ன சொல்கிறது, சன்னு கீழே அப்படியே க்ளோயியாக நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ரிசப்ஷன் வேறு, ஸ்டேஜ் டெக்கார்லாம் செம கிராண்டாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ளோயியாக பண்ணேன். அந்த டைமில் வந்து பின்னாடி ஆஷாக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பின்னாடி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு திருப்பி முன்னாடி வரும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து ஸ்லோ ஆக மாட்டோம். இது வந்து அடிக்கடி நடக்கும். அதனால வந்து இது ஒரு டிப். அடுத்து அகெயின் ஹைலைட்டிங் டச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் க்ளோயியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போவே வந்து அவங்க ஃபேஸில் பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே செட்டில் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஐப்ரோ அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது. நான் அதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஐப்ரோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஐப்ரோ சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட லுக், அவங்களோட ஃபேஸ் வந்து மாறும். அதுக்காக இவங்க வந்து சைட் பார்ட்டிஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்துகிட்ருக்கோம். இவங்க ஜுவல்ஸும் வந்து ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நெத்திச்சுட்டி வந்து அந்த ட்ராப் மாதிரி இருக்கும் இல்லையா, வெறும் அந்த பெண்டன்ட் மட்டும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுக்கும்போது அந்த டிக்கா வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து அந்த ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு வந்து பேக் கோமிங் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம வந்து ஐலிட்ஸை வந்து ப்ரைம் பண்ணுறோம். ப்ரைம் பண்ணிவிட்டு அவங்க ஐ லுக் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டோடனே எனக்கு வந்து எந்த மாதிரி லுக் போகணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அன்னைக்கு வந்து மார்ஃபியோட பேலட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஐயோ நாய் கத்துது. மார்ஃபியோட பேலட், ஜேம்ஸ் சார்ல்ஸ் பேலட்டும் மார்ஃபி பேலட்டும் யூஸ் பண்ணேன். இது ரெண்டுத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ரோஸியாக வந்து பேஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஐஷேடோ பிளெண்ட் பண்ணும்போது அவங்க கண்ணை மூடியிருக்காங்களே, ஸோ மேலே வந்து ஹேர் வந்து இந்த பஃப் போதுமா, இன்னும் வால்யூம் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக நடுவில் பிரேக் எடுத்து கண்ணை திறங்க முழிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் அவங்க வந்து சிம்பிளாக கேட்டாலும் அதுக்கு அந்த வேரியேஷன், அந்த பிளெண்டிங், அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு ஐஷேடோஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போதான் மெயின் பார்ட், இந்த கிளிட்டர் இருக்கு இல்லையா, இந்த கிளிட்டர் அப்ளை பண்ணோடனே நான் ஹாப்பி ஆயிட்டேன். வா என்னடா இதுப்பா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆஷாவும் ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்கள் அம்மா வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. கண்ணை திறந்து பிரைடு பார்த்துட்டு அவங்களும் கிளிட்டர் போட்டோடனே அழகாக இருக்கே. கிளிட்டர் வந்து அவங்களுக்கு போட்ட கிளிட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே டால் அடிக்கிற மாதிரி சங்கி கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப குட்டியாக ஷிம்மர் தான். அது வந்து உங்களுக்கு லைட்டில் வந்து அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ ஐ லுக் வந்து மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே லோவர் லேஷ் லைனில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு காஜல் வச்சுட்டு நான் பொறுமையாக வந்து ஐலைனர் போட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் பிரைடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஹேரும் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து உள்ள காரில் வரும்போது நம்ம பெரிய போஸ்டர் வெளியே பார்த்தோம் இல்லையா, அது நீங்கள் தானா, பட் ஆக்சுவலி அது உங்களை மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். அதுதான் ஆஷா வந்து இல்லையே நான் கவனிக்கலையே அப்படின்ட்டு திருப்பி ஜன்னலில் எட்டியெல்லாம் பார்த்தாங்க, எங்கே அது அப்படின்ட்டு போஸ்டர் பார்த்தாங்க. அது வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அதனால் அது செட் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பிரைட்ஸை வந்து அவங்களுக்கு
லைக் என்ன சொல்ல ஆல்ரெடி ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடா இருக்கு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோடைய ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கலன்னு போது அவங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் புக் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாருங்க நான் அவங்கள வந்து ஹாப்பி பண்றேன். இப்ப பாருங்க உங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் அப்படின்ட்டு நான் அத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல நம்ம லிப் லைன் பண்ணிட்டு இவங்களோட சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிங்க் ஐ ஷேடோ போட்டதுனால பிங்க் கலர் லிப்ஸ் ஓகேவான்னு கேட்டேன். ஏன்னா நிறைய பிரைட்ஸ் இப்பெல்லாம் வந்து நியூடா கேட்டாங்க. பட் ஆனா இவங்க வந்து எனக்கு போல்டா பிங்க் இந்த கலர் ஓகே அப்படின்னாங்க. அதனால நம்ம அதே போட்டோம். போட்டோஸ்ல அது ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அவங்களுக்கும் அந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப அழகா செட்டா இருந்தது. இது முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லா ஃபேஸை வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு உள்ள சோக்கின் ஆன அப்புறம் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்றோம். அதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாட்டியும் வந்து இது பண்ணும்போது பின்னாடி ஆடுது அப்படின்னா ஆஷா கையை பிடிச்சிருவேன். நான் பிடிச்சிட்டு இருங்க 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 எதுவும் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்கள கையே விடவே மாட்டேன் நான். அததான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து மேக்கப் ஃபுல்லாக டன். இப்போ வந்து நம்ம ஜுவல்ஸ் எப்படி இருக்கு எப்படி அதை மாட்டலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ஹேர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அவங்கள எந்திரிக்க சொல்லிட்டு சாரியை வந்து நம்ம இப்பதான் கட்டி விடுறோம். ஏன்னா நம்ம பின் பண்ணி வச்சிருந்தோம். சாரி கட்டாம தான் வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தோம் கோட் போட்டு. இப்போ சாரி கட்டுறோம். ஏன்னா அந்த சாரி பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சாரி கட்டிட்டு உட்கார வச்சுட்டு திருப்பி எந்திரிக்கும் போது கண்டிப்பா அது வந்து ஏடா உடம்ப போகும். அதனால ட்ரே பண்ணிட்டு அப்பவே நான் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் ப்ளீட்டே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பொறுமையா வந்து இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அயன் பண்ணிட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து பிரைட் வந்து முன்னாடியே ஒரு 1 வீக் ஆர் 3 டேஸ் பிஃபோர் வந்து சாரியே ப்ரீ ப்ளீட் பண்ண கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில வீட்ல வந்து விட மாட்டாங்க. ரிலேஷன்ஸ் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆன் ஸ்பாட்ல பண்ற மாதிரி இருக்கும். பிரைடும் சொல்லிட்டே இருந்தாங்க கொடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. பட் வீட்ல ஒரு சில பேர் விட மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஆன் ஸ்பாட்ல அண்ட் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு நிறைய டைம் இருந்தது. சீக்கிரமா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அவங்களுக்கும் வந்து டைம் இன்னும் நிறையா இருந்தனால நம்ம பொறுமையா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்மோஸ்ட் பெஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து டைம் கரெக்டா இருந்தது. ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லயும் வந்து நான் அப்படியே அயன் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ஜுவல்ஸ் ஒன்னொன்னா மாட்டோம் நம்ம. அவங்களோட சாரி கலர் வந்து அவங்களோட ஸ்கின் டோனுக்கு செம்மையா எடுத்து காட்டுது. அண்ட் அந்த ஜுவல்ஸும் போட்டோனே அவ்வளோதான். மெழுகு டாலினி அந்த மாதிரி தான். நான் ஆக்சுவலி என்னோட ஸ்டோரியிலையும் இவங்களோட லுக் ஷேர் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பொம்மையை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஷி வாஸ் லைக் அன் ஆக்சுவல் டால், பார்பி டால் மாதிரி இருந்தது அந்த பிங்க் லிப்ஸ்டிக்லாம் போட்டோன்னே. அவங்களுக்கும் வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஃபைனலாக பொட்டு வச்சுட்டு நம்ம ஃபைனல் லுக் எடுக்கிறோம். எப்பயும் விட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு அந்த ஐ லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து இதுக்கடுத்து வர பிரைட்ஸுக்கு வந்து இதை தான் அட்வான்ஸ்ட் ஹெச்டி லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கும் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் நிறையா என் ஃபோன்லேயும் எடுத்துக்கிட்டேன், கேமராலேயும் எடுத்துக்கிட்டேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எப்படி இது வந்து அவங்களுக்கு மேக்கப் செட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் க்ளோஸ்அப் ஷாட்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் இல்லையா கேமராவில், அதையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி ஐ லவ்ட் இட். கரெக்டாக அவங்களுக்கு இருந்தது. அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ லுக்கும் பிடிச்சிருந்தது. லென்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் அபவுட் தட் டே ஃபார் ஹர் வாஸ் லைக் வாவ் அப்படி இருந்தது. ஸோ ரிசப்ஷனுக்கு நான் ரசித்து அவங்களுக்கு மேக்கப் போட்டேன். முகூர்த்தம்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் வந்து அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம்க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஃபைனல் டச்சஸ்லாம் இருந்தது. லைக் லைட்டாக வந்து ஃபேஸை இன்னும் நல்லா செட் பண்ணிவிட்டு நெத்தி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம். ஸோ நெத்தி சுட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபோட்டோ அதெல்லாம் வீடியோ அதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி எடுப்போம் அப்படின்னு நெத்தி சுட்டி வச்சுட்டு திருப்பி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஆஷா பின்னாடி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து டைமே இல்லை ஃப்ளவர்ஸ்லாம் வாங்குறதுக்கு, கோயிலேருந்து வந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி ஹேர் ஸ்டைலோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இதுதான் வந்து ஃபைனல் லுக். நான் திருப்பி இதையும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் டைம் கரெக்டாக இருந்தது. ஸ்டார்ட் ஆக போது அப்போ சொன்னாங்க க்ரூமுக்கும் மேக்கப் போட்டுருங்க அப்படின்ட்டு. க்ரூமையும் வர சொல்லிட்டு ஆஷா வந்து க்ரூமுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டாங்க. அந்த டைமில் பிரைடு வெளியே போய் ஃபோட்டோ ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அந்த டைமில் இன்னும் நிறைய கெஸ்ட்லாம் வர ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருந்தது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கே. அதனால ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துட்டாங்க. எப்பயுமே நான் வந்து அந்த பிரைட் பிளேஸ்லேருந்து கிளம்பும் போதே இப்படி நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவேன். ஸ்டேஜில் வந்து பிரைட் எப்படி இருக்காங்க, எப்படி சிரிக்கிறாங்க, சிரிக்கும் போது எப்படி இருக்குது, லைட்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டே போவேன். மேக்கப் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நல்ல ஈவினிங் ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகாதனால ஃபுட்டு இன்னும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணல. ஆனால் பயங்கர பசி எடுத்தது. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா காரில் நம்மளோட பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் பார்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம். மெஹந்திலாம் இருந்தது, போட ஆசையாக இருந்தது. பட் ஆனால் காயறதுக்கு டைமே இருக்காது. நைட்டு நம்ம திருப்பி அப்படியே ஒரு 2 hours தான் கேப் இருக்கும். அப்படியே போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் போடலை. பஞ்சு மிட்டாய் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ரொம்ப நாள் அப்புறம் அதை வந்து நான் ஆசையாக சாப்பிட்டேன். அதை வந்து எங்கள் அம்மாவும் வீடியோ எடுக்கிறாங்க, எங்கள் டேடியும் அதை வந்து பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து அதை வந்து மோஜ்லலாம் போட்டார். அல்பத்தனமாக தின்னுட்டு இருந்தேன். இதெல்லாம் பிரைடு பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்ட்டு. வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக லைட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக அந்த லைக் என்ன சொல்கிறது, கார் வரும் இல்லையா, உள்ள என்ட்ரன்ஸில் வர இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேரி லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லைட் செட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் அப்படியே ரசிச்சுட்டே வெளியே போனேன். அன்றைக்கான டே ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய பிரைடல் மேரத்தான் இருக்குது. அதுக்கு வந்து அடுத்த vlogல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ guys like this வீடியோ. உங்களுக்கு பிரைடல் மேக்கப் பண்ணணும் இல்லை யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like this வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.